பாத்திமா, உன் கஷ்டம் உன் கவலை நீங்குவதற்கு இந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிரு. யா ஹய்யு யா கய்யூம், உயிர் உள்ளவனே நிலையானவனே, அஸ்தகீது பிரஹ்மதிக, உன் அருளை கொண்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல, யா அல்லாஹ் என்னை முழுவதும் சீர்படுத்து. வலா தகில்லி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், யா அல்லாஹ் கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என்னை ஒப்படைத்து விடாதே, என்னிடத்திலே முழுவதும் என் பொறுப்பை உன்னிடத்திலே வைத்துக்கொள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னார். துஆ அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை முன்வைக்கும் போது, எடுத்து வைக்கும் போது நம்முடைய கவலைகளை நீக்கும். ஸலா, துஆ, இதை மறந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும், எந்த தெரப்பி சென்றாலும், எந்த மருத்துவ நபரிடத்திலே சென்றாலும், மனநல ஆலோசனை சென்றாலும் நீங்க அல்லாஹ் நம்மை சீர்படுத்துவானா. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதை செய்யுங்கள், இறைவன் உங்களுடைய கவலையை நீக்குவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது அபூ உமாமாவிற்கு, தன் மகளுக்கு கவலையில் வந்தவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துஆக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல். உங்களால் ஒரு கவலையில், கடனில் இருக்கக்கூடியவனுக்கு, கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு, பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு, குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். சென்று ஆறுதல் சொல்லுங்கள், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வை அழை, அல்லாஹ் உனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான். ரசூலுல்லாஹ் செய்தார்கள். சொல்லுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக யாரோ இன்னொருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். லா தஹ்சன் யா அஹி, உலக வாழ்வு இயல்பானது, மிக லேசானது, இன்றோ நாளையோ முடிந்துவிடும். ஆனால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இறைவனை சந்திப்பதற்கு. லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர்கள்.